வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கிராம அரசு உதவியாளர் வேலைவாய்ப்பு பாவிச்சிருக்காங்கன்னா காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 2299. தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்யர்மெண்ட். தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் இருந்த இந்த கிராம உதவியாளர் பதவியில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 2299 கிராம உதவியாளர். இது நிறுவனம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை. பதவி பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர். சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 11,100 35,100 வரைக்கும். கல்வி தொகுதி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி. வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா 18 வயது முதல் 37 வயது வரை. விண்ணப்ப கட்டணம் எதுவுமே கிடையாது. தேர்வு முறை திறனறிதல் தேர்வு, நேர்முக தேர்வுன்னு 2 தேர்வு இருக்கு. அதுக்கப்புறம் ஓட்டும் திறன் நமக்கு இருக்கணும். வாசித்தல் மற்றும் எழுதும் திறன் ஆகியவை சோதிக்கப்படுவாங்க. நேர்முக தேர்வில் விண்ணப்பதாரர்களும் பொது அறிவு மற்றும் பணிக்குரிய பொருத்தப்பாடு மதிப்பிடப்படும். நம்மளுடைய பொது அறிவு பற்றி நமக்கு என்னென்ன தெரியுதுங்கிற நேர்முக தேர்வில் டெஸ்ட் பண்ணுவாங்க. சான்றிதழ் சரிபார்ப்பில் நம்மளுடைய கல்வி சான்றிதழ் மற்றும் பிற அசல் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்படும். இதுக்கான விண்ணப்பிக்கும் ஆரம்ப நாள் பார்த்தீங்கன்னா ஜூலை 7, கடைசி நாள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். கடைசி நாள் நீங்கள் அந்த மாவட்டத்துக்கான வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி நாள் தெரிஞ்சிடும். இது பார்த்தீங்கன்னா 41, ஈரோடு மாவட்டம் 141 காலி பணியிடங்கள், ராணிப்பேட்டை 43, பெரம்பலூர் 3, தூத்துக்குடி 77, காஞ்சிபுரம் 109, சேலம் பார்த்தீங்கன்னா 105, திருப்பூர் பார்த்தீங்கன்னா 26, திருவண்ணாமலை 103, தருமபுரி 39, விருதுநகர் 38, நாமக்கல் 67, கோயம்புத்தூர் 61, திருநெல்வேலி 37, வேலூர் பார்த்தீங்கன்னா 30. இதில் தென்காசி பார்த்தீங்கன்னா 24, கிருஷ்ணகிரி 33, மயிலாடுதுறை 13, கரூர் 27, திருச்சி 104, திருவள்ளூர் 151, திருப்பத்தூர் 32, சிவகங்கை 46, திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா 16. சென்னை, கடலூர், ராமநாதபுரம், தேனி, விழுப்புரம், திருவாரூர், கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், நீலகிரி மாவட்டத்தில் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் விரைவில் காலி பணியிடங்களை அறிவிப்பாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. விண்ணப்ப படிவத்தினை நம்ம முழுமையாக பூர்த்தி செஞ்சு உரிய ஆவணங்களை அதோட இணைச்சி நம்ம வட்டாட்சியர் அலுவலகத்தில் தான் கொண்டு போய் கொடுக்கணும். அது காலை 10 மணி முதல் மாலை 5:45 மணி வரை நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ நீங்கள் அனுப்பலாம். டைரெக்டாக கொண்டு போய் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வட்டாட்சியர் அலுவலகத்தினுடைய அட்ரஸை நீங்கள் எழுதி அந்த அட்ரஸுக்கும் நீங்கள் அனுப்பலாம். விண்ணப்பதாரர்கள் சம்பந்தப்பட்ட வட்டத்தை சேர்ந்தவராகவும் அதே மாதிரி அதே வட்டத்தில் நிரந்தரமாக வசித்து வருவதாகவும் இருக்க வேணும். நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த மாவட்டத்துக்கு கீழே வரக்கூடிய அந்த வட்டத்தில் காலி பணியிடங்கள் இருக்கும்ல, அவங்க அந்த வட்டத்தை சேர்ந்தவங்களாக தான் இருக்கணும். அது அங்கேயும் வசித்து வரக்கூடியவர்களாக தான் இருக்கணும். காலி பணியிடம் அறிவிக்கப்பட்ட கிராமத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு அக்கிராம பணியிடத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லி போட்டிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திற்குமே தனித்தனியான விண்ணப்ப படிவம் இருக்குது. அதை அதோட லிங்க்கில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணி பதிவிறக்கம் செஞ்சு அதை ஃபில்லப் பண்ணி தான் நம்ம அது கூட 10th தான் இதோட குவாலிஃபிகேஷனுங்கிறதுனால நீங்கள் 10th சர்டிஃபிகேட் அது கூட அட்டாச் பண்ணி நம்ம வட்டாட்சியர் அலுவலகம் அப்படி இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சல் மூலமாகவோ இல்லது இது என்ன படிவம் விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் பணிகளுக்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதில் என்ன எழுதிக்கணும்னா விண்ணப்பிக்கும் வட்டம் ஃபஸ்ட்டு நம்ம நிரப்பிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் கிராமம் எதுவோ அதை நம்ம எழுதிக்கணும். சைடில் நம்மளுடைய ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நம்மளுடைய புகைப்படம் அதை நம்ம ஒட்டிக்கணும். ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்ளிகண்ட்னு கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரருடைய விவரங்களை நம்ம முதல்ல பதிவு செஞ்சுக்கணும். விண்ணப்பதாரனுடைய பெயர் எழுதிக்கணும். தந்தை அல்லது கணவரின் பெயரை நீங்கள் அடுத்த லைனில் நீங்கள் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் இருப்பிட முகவரி கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் நமக்கு அதில் அப்ளை பண்ண முடியும். அதனால் அதில் முகவரி நம்ம எழுதிக்கணும். பிறந்த தேதி கேட்டிருக்காங்க. அப்புறம் உங்களுடைய ஏஜ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜெண்டர் பாலினம் ஆனா பெண்ணான்னு கேட்டிருக்காங்க. ஜாதி மற்றும் உட்பிரிவு கேட்டிருக்காங்க. வட்டாட்சியர் சான்று இணைக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க.
மாற்றுத்திறனாளி அப்படியே இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஆம் எனில் மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை இணைக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஆதரவற்ற விதவையான்னு கேட்டிருக்காங்க. வருவாய் கோட்டாட்சியர் சான்று இணைக்கப்பட வேண்டும். ஆம் எனில் வட்டாட்சியர் வருவாய் கோட்டாட்சியர் சான்று இணைக்கப்பட வேண்டும் கேட்டிருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினரா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. விண்ணப்பிக்கும் கிராமம் எந்த கிராமத்திற்கு நீங்கள் விண்ணப்பிக்கீங்களோ அதற்கான பெயர் நீங்கள் இதில் எழுதிக்கணும். வட்டம் மற்றும் கிராம விவரங்கள்னு கேட்டிருக்காங்க. தாலுகா அண்ட் வில்லேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கேட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த வட்டத்தில் இருக்கீங்களோ அந்த வட்டம், எந்த கிராமத்தில் இருக்கீங்களோ அந்த கிராமம். நெக்ஸ்ட்டு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கைபேசி எண் அண்ட் மின்னஞ்சல் முகவரி நம்ம எழுதிக்கணும். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் கல்வி தகுதி விவரங்கள் நமக்கு கேட்டிருக்காங்க. இதில் கண்டிப்பாக சான்றிதழ் வந்து நகல் இணைக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் வந்து 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி தேர்ச்சி அடையவில்லை என்றாலும் இதில் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்வு கண்டிப்பாக நீங்கள் எழுதியிருக்கணும். ஓட்டுநர் திறன் விவரங்கள் டிரைவிங் ஸ்கில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கேட்டிருக்காங்க. மிதிவண்டி ஓட்டும் திறன் பெற்றவரா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன் பெற்றவர் எனில் அதுக்கு நம்ம சான்றிதழ் டிரைவிங் லைசன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு டிரைவிங் லைசன்ஸோட நம்பர் வந்து நம்ம வந்து அதில் எழுத வேண்டியிருக்கும். வேலிடிட்டி டேட்டும் நீங்கள் வந்து அதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இவ்வளோ டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து நமக்கு சான்றிதழில் எழுத வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாள் மற்றும் இடம் நம்ம எழுதிட்டு நம்ம கையொப்பத்தை வந்து நம்ம விண்ணப்பதாரரின் கையொப்பம்னு சொல்லி இதில் நம்ம போட்டுக்கணும். விண்ணப்பத்துடன் அவசியம் இணைக்கப்பட வேண்டிய சான்றுகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கல்வி நகல் சான்று நம்ம எந்த வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கோமோ அதுக்கான கல்வி நகல் சான்றிதழ் கேட்டிருக்காங்க. இருப்பிட சான்றிதழ் நீங்கள் கண்டிப்பாக புக் இது வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஜாதி சான்றிதழ் கேட்டிருக்காங்க. ஆதார் அடையாள அட்டை நகல் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து சேர்த்துக்கணும். எல்லாமே நகல் தான், இந்த பிரிண்ட் அவுட்டு கூட நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஓட்டுநர் உரிமம் நகல், பணி நியமன முன்னுரிமை கோருபவன் அதற்கான சான்றிதழ் நகல், குடும்ப அட்டை நகல். இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் கொண்டு போய் டைரெக்டாகவும் நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம அஞ்சல் மூலமாகவும் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு தபால் மூலமாகவும் நீங்கள் இந்த பிரிண்ட் அவுட் எடுத்து இதை வந்து வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை பிரிண்ட் அவுட் எடுத்து இது கூட இந்த நகல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அட்டாச் பண்ணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் கொண்டு போய் நீங்கள் வந்து சமர்ப்பிக்கணும். இதுக்கான சில நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதர தகுதிகள் பார்த்தீங்கன்னா அந்த வட்டத்தை சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும். தமிழில் பிழையின்றி எழுத தெரிந்திருக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் சம்பந்தப்பட்ட வட்டத்தை சேர்ந்தவராகவும் அதே வட்டத்தில் நிரந்தரமாக வசித்து வருபவர்களாகவும் இருக்க வேண்டும். காலி பணியிடம் அறிவிக்கப்பட்ட கிராமத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு அக்கிராம பணியிடங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயது வந்து 21 வயது, அதிகபட்ச வயது பார்த்தீங்கன்னா 32 வயது. ஒவ்வொரு வகுப்பினருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி வயது வந்து உங்களுக்கு அதிகபட்ச வயது வந்து உங்களுக்கு வரம்பு கொடுப்பாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வரம்புடன் 10 ஆண்டுகள் கூடுதலாக கணக்கில் வழங்கப்படும். முன்னாள் இராணுவத்தினருக்கு 48 வயது, இதர வகுப்பினர் 53 வயது வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இதான் அந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட் ஆஃபீஸர்ஸோட விண்ணப்ப படிவம். இது இப்படி தான் இருக்கும். எல்லா மாவட்டத்திற்குமே தனித்தனியான விண்ணப்ப படிவம் இருக்குது. நம்ம அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் அதை நம்ம டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதை நிரப்பிட்டு அது கூட அட்டாச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி நம்ம வந்து வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு தபால் மூலமாகவோ அல்லது நம்ம டைரெக்டாகவும் கொண்டு போய் நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.